ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடை அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, சத்த நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு நம்ம காய்கறிகள் என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு கொஞ்சம் பெருசாகவே தான் எல்லாமே அரிஞ்சிருக்கேன். கேரட்டு, முருங்கைக்காய், பீன்ஸு, இந்த காய்கறிகள்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் வாழைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, வேக வச்ச அதாவது ஊற வச்ச வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இதெல்லாம் கூட சேர்த்து, பூசணிக்காய் இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் அவியல் செய்யலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு குக்கரில் இந்த காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு கூட தண்ணி ஊற்ற வேணாம். அதுக்கு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு ஒரு குக்கரில் மூடியை போட்டு கேஸ் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. அதுவே போதும். அதுக்குள்ளே ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பச்சை மிளகா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதை சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது அவியலுக்கே இந்த தேங்காய் கொரன்னு தான் இருக்கணும். திரியாக மேலே தெரியும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் அவியல் நல்லாயிருக்கும் அந்த இதில். அதுக்கப்புறம் குக்கரில் கேஸ் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டியதுதான். காய்கறி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஒரு விசில்லையே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கொதிக்க விட வேண்டியதான். நம்ம காய்கறி வேக வச்சுறதுக்கு ஊற்றின தண்ணி, அப்புறம் இந்த தேங்காய் அரைச்சது, இது மட்டுமே தான் அவியலோட கன்சிஸ்டன்சி. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மிக்ஸியை அலசி ஊற்றிக்கிறேன். இது நம்ம பொட்டுக்கடலையோ கடல மாவோ எதுவுமே சேர்க்காததுனால நம்ம தண்ணி என்ன ஊற்றுறோமோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் 6 நாளும் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனாலும் அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதே குருமானா நம்ம பொட்டுக்கடலைலாம் சேர்க்குறோம், அதனால் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நேரம் ஆனால் திக்காகும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள் எப்படி கன்சிஸ்டன்சி இருக்குன்னு. ஆனால் இதை விட திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் அவியல் இருக்கும். நான் ஆனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக அடுப்பை நிப்பாட்டினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்து வெடிக்க விட்டுட்டு இந்த அவியலில் சேர்த்துருங்க. நல்லா வாசனையாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இதே நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கிற அவியல்னால் இதில் தண்ணி இல்லாமல் சேர்க்காம நல்லா திக்காக கெட்டியான பதத்துக்கு இருக்கும். நம்ம மசாலாலாம் செய்கிறோம் இல்லையா, வறுவல் மசாலாலாம் செய்கிறோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அவியல். நம்ம அடைக்குங்கும்போது அந்த அவியலை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நான் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன்.